எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எதை தான் பத்தி பேசுறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பல விஷயங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா ஒடசால எடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த ஒடசால இருந்து நிறைய விஷயங்கள் வருது. முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வியா என்ன இருக்கும்னா, இந்த கிரீக்கோட பிஎம் வந்து ஒடசாக்கு வந்திருந்தாரு. அந்த சமயத்துல இஸ்காந்தர் மிசைல் ஒரு 200 மீட்டர் தள்ளி போய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது போல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலா இஸ்காந்தர் எம்ங்கிறது தள்ளி போய் விழக்கூடிய மிசைலே கிடையாது. ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக், அதாவது அவங்க ஒரு குறி வச்சிருக்காங்கன்னா கரெக்டா போய் நச்சுன்னு விழுகிறது தான் இஸ்காந்தர் எம். ஸோ அப்படி இருக்கும்போது தள்ளி போய் விழுகிறதுனால அவங்க அந்த இடத்துல லொக்கேஷன் தெரிஞ்சதுனால தான் அங்கே போட்டுக்கிறாங்க. இந்த இஸ்காந்தர் மிசைல் விழுகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துக்குன்னா, நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களும் சரி, கிரீக்கோட பிஎம்மும் சரி அந்த இடத்துல போய் ஒரு விசிட் விட்டு வந்திருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு தூக்கி போட்டுக்கிறாங்க ரஷ்யா. சரி, இந்த அளவுக்கு ப்ரிசிஷனா ஸ்ட்ரைக் பண்றாங்க, இந்த அளவுக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் பண்றாங்க, அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிட்டு வந்ததை பார்த்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்கன்னா வேணுக்குன்னே அவங்க மேல அடிச்சிட்டாங்கன்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவங்க வேணும்னு பண்ண கிடையாது. ஆக்சுவலா இந்த ஒடசால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க இருக்கக்கூடிய இடம் இப்ப வரைக்கும் ரஷ்யாவுக்கு தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம உக்ரைனோட அதிபர் தான் சொல்றோம் இல்லையா, எதுனாலும் போய் முன்னாடி போட்டோ எடுத்து காட்டுறது, இது போல வேலைகளை உக்ரைன்ல செஞ்சு அவங்களுக்கு அவங்களே மண்டையில மண்ணை வாரி போட்டுக்கிறாங்கன்ட்டு. அதே போலதான் இத்தனை நாளா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு வெறி கொண்டு தெரியும் ரஷ்யாவுக்கு, இங்கதான் இருக்காங்க பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட ரிகான் டீமுக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு. அந்த லொகேஷன் கிடைச்சோடனே அது மேல போட்டுக்கிறாங்க. இதனால ஸ்பெஷல் யூனிட்ஸ் மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா தரப்புல எப்போ என்ன சொல்லுவாங்க, பிரிசிஷன் ஸ்ட்ரைக், நாங்க குறி வச்ச இலக்கு துல்லியமா அடிச்சிட்டோம், பல நபர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க அந்த சோல்ஜர்ஸை. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து ஐயோ எங்க மண்டை மேல விழுக வேண்டியதுங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிஎம் அவர்கள் வந்து வரக்கூடிய அந்த மோட்டோ கேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏரைட் சைடு நல்லா கேட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது எல்லாமே இந்த இந்த டைமிங்ல நடந்ததுதான். ஆக்சுவலா அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து அதை போய் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி ரிட்டர்ன் போகும்போது ரஷ்யா ஒரு மிசைலை தெரிஞ்சுக்கிட்டு ஏவி இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சனால ஏரைடம் அலாரம் அடிச்சிருக்குது, அது மிசைல் வந்து அங்கே போய் விழுந்துருக்குது, அவ்வளவுதான் மேட்ரு. மற்றபடி அங்கே வந்து பெருசா இல்லை. எல்லாம் மேற்குலக நாடுகளுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒடசால இந்த பகுதியில இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் பெருசா இந்த இதை வந்து அப்படியே நேட்டோ சைடு திருப்பி விடுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் உக்ரைனோட இந்த புது வேரியண்ட், இந்த மகுரா ட்ரோன் இருக்குல்ல, அதோட புது வேரியண்ட். ஏன்னா அந்த வேரியண்ட் அழகா உக்ரைன் வந்து இந்த அலை அடிக்கிறதுனால ஒன்று போய் சேர்ந்துருச்சு கிரீமியாவோட லேண்டு மேல. ரஷ்யாக்கு எந்த டேமேஜுமே இல்லாமல் ஒரு பீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது போல நம்ம பதிவுலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதை வந்து அப்கிரேட் பண்ணுமா இல்லையா, அதனால அப்கிரேட் பண்ணி ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. அந்த வீடியோ பதிவு சைலோட இருக்கும், நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இஸ்காந்தர் எம் நடந்ததும் சரி, இந்த இடத்துல எது நடந்ததும் சரி, இந்த ஒடசால ஸ்ட்ரைக் நடந்ததுக்கான காரணம் என்ன பெருசா அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். இதே ஒடசால இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த அமெரிக்கா உக்ரைன்ல எந்த அளவுக்கு டெமோக்ரஸி மலர்றதுக்கான காரணமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு இது லோடா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், எப்பவும் போல உக்ரைனோட அதாவது ஒன்னாவது நான் உங்ககிட்ட காட்ட முடியுது, அதனாலதான் இந்த இது காமிச்சிருக்கேன். மற்றதெல்லாம் அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் வந்து கண் கூட பார்க்க முடியல, அதனாலதான் இது ஒண்ணு மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா உக்ரைனோட ஆர்மி வந்து கதவை தட்டி பாத்துக்கிறாங்க. அந்த ஓட்டையில பார்த்துட்டு அந்த நபர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பிடிச்சிட்டு வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒளிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தட்டி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இது வந்து வீடு பக்கம் பக்கத்துல இருக்கும்ல, ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி கீழ் வீடு. ஸோ அதனால வந்து ஆப்போசிட்ல இருக்கிற நபர் வந்து அவரோட மொபைல்ல வந்து வீடியோ எடுத்துட்டு நிற்கிறாரு, அந்த வெளியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற இதுல வந்து. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நீ வந்து தானடி ஆவ அப்படிங்கிறது போல அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டு அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. இந்த நபர் வந்து டோருக்கு வெளியே நின்று பார்க்கும்போது யாரும் இல்லை அப்படின்னு ஒன்னே சும்மா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாக்ஸை வந்து ஆன் பண்ணிட்டு டக்குன்னு உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அவரும் வந்து டக்குன்னு அந்த கரண்ட் ஆன் பண்ணிட்டு உள்ள ஓல நினைக்கும் போது விசுக்குன்னு போய் உள்ள லபக்குன்னு கூட அமைக்கிற மாதிரி அமுக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க. பாவம் மாட்டிட்டு இவங்க ஒய்ஃப் அனுப்பி இருக்கணுமா இல்லையா? சரி கல்யாணம் ஆகாதவரா இருந்திருக்குமா இருக்கும், வீட்டுல யாராவது பேச்சுலரா தனியா இருந்திருப்பாரு போல, கிறகம் சரியில்லை மாட்டிட்டாரு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டது. ஸோ இது போல வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடசால் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்படியே மேலே வந்தோம்னா ரொபோத்தைனி. இந்த ரொபோத்தைனில ஒரு பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டிலையும் ஒரு பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டிலையும் இருக்கதா சொல்லப்பட்டு வருது. இந்த உக்ரைன் இந்த இடத்துல திரும்பவும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபடுவாங்க. காரணம் என்னன்னா, ரஷ்யன்ஸ் பல ஃப்ரண்ட்லயும் முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால
பல இடங்களையும் முன்னேறிட்டு இருக்கிறதுனால, அதுவும் டொனஸ்க் ரீஜன்ல அக்ரெசிவா முன்னேற்றம் நடந்துகிட்டு இருக்க ரஷ்ய வீரர்களுக்கு தினமுமே சில ஃபீல்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங் ஹோல்ஸ்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தடுத்து நிறுத்தணும்னா வேற பக்கம் வந்து உக்ரைன் வந்து பயங்கரமான அட்டாக் பண்ணும். அதனால இந்த ரொபோத்தேனி பகுதியிலேருந்து முன்னேறி போய் அந்த டாக்மேக் இருக்கு இல்லையா, அதை பிடிக்கிறதுக்காக இந்த உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா, அந்த டைம்ல என்ன பிளானோ அதை இப்போ திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதனால மிக பிரம்மாண்டமான அட்டாக் இந்த ரொபோத்தேனிலிருந்து உக்ரைன் தரப்பால எடுக்கப்படும் அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் இன்டர் தகவலா ரஷ்யா தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், ரொபோத்தேனியில் அஃபென்சிவ் ஆபரேஷன் நடக்கிற போது அதே நேரத்துல கர்சன் பகுதியிலையும் உக்ரைனியன் வீரர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதியிலிருந்து முன்னேறி போய் ரஷ்யா வீரர்கள் அடிப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்போ நேட்டோ படைகள் கண்டிப்பா பிரான்ஸோட ட்ரூப்ஸ் உள்ள வரும் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. ஒருவேளை அப்படி வரும்போது அவங்க வந்து நேரடியா சண்டையெல்லாம் போட போறது கிடையாது. அவங்க வந்து இந்த பெலரூஸோட இருக்கக்கூடிய பார்டர் தான் டிஃபெண்ட் பண்ண போறாங்க. ஸோ தட் அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் எல்லாத்தையும் வேற பக்கம் டிப்ளாய் பண்றதுனா இந்த கர்சன் பகுதியிலையும் சப்ரஷியா பகுதியிலையும் டிப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டுவது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா மேக்ரான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஆளுங்களை அனுப்புவாங்க, கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி வந்தது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு அதிபர் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த போர் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இந்த போருங்கிறது சீஸ்ஃபயருக்கு வேணா வரலாமே தவிர இந்த போரை முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியல. ஏன்னா இது நேட்டோ நாடுகள் விடமாட்டாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாலுமே இது சீஸ்ஃபயருக்கு வேணா வாய்ப்பு இருக்கே தவிர ஒரே அடியா இந்த பிரச்சனையை முடிக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விளக்கமா இருக்கும். நம்ம வாரம் ட்ரேடுமோட 4th பார்ட் அந்த பார்ட்ல நம்ம தெளிவா பார்ப்போம். பட் இந்த கமெண்ட்டுக்கான கேள்வி இப்போதைக்கு முடியாதுங்க, இன்னொரு 3-4-5 வருஷமாவது இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அது நடக்குதா என்னங்கிறது பார்ப்போம். மேபி சீஸ்ஃபயர் இருக்கும், பட் ஆனால் திரும்பி ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்பா இப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு கோவப்படாதீங்க, தெரிஞ்சு வச்சுக்க தப்பில்லை. ஏன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கலாம் இல்லையா. இப்படி யோசிச்சோம்னா ஏதாவது எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவா நடக்கும்போது நம்ம கொஞ்சம் டிஃபெண்டா இருந்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான். அடுத்தது, இந்த போர் நிக்காது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத லைன் எடுக்கிற பாருங்க. ஸ்வீடன் 32வது நாடா நாட்டோல இணைஞ்சிடுச்சு. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிதான் தகவல் வந்துச்சு. அதான் தெளிவா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எடுத்து நீட்டா சொல்றேன்னா 32வது நாடா ஸ்வீடன் வந்து ஜாயின்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீடனை வந்து ஹப்பா மாத்த போறாங்க, நேட்டோட ஹப்பா. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஏன்னா பின்லாந்து வந்து ஃப்ரண்ட் லைன் இருக்குது, அந்த பின்லாண்டு கொண்டு போகணும்னா பால்டிக் சீல அந்த ஆக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹப்பும், இந்த ஆக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹப்பு போலாண்ட்ல இருக்கணும். ஸோ அது தெளிவாக இருக்கு. இல்லைன்னா ஜெர்மனி இருக்கணும், இருக்கு. ஸோ இப்படித்தான் இருக்க போது இவங்களோட லஜிஸ்டிக்கல் ஹப்பு. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறது போல. ஸோ ஸ்வீடன் இணைஞ்சாச்சுன்னா அவங்க எல்லா ஆயுதங்களும் கொண்டு போய் இதுக்கு மேலே ஸ்வீடனில் கொட்டி வச்சிருவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூகே இருக்கிறாங்க இல்லையா, இந்த பிரச்சனை பெருசாகுன்றதுல ரொம்ப மும்பரமா இருக்கிறாங்களா மற்ற எல்லா நேட்டோ நாடுகளோட. அது மட்டும் இல்லாமல் நார்வே $150 மில்லியன் அளவுக்கான அம்யூனிஷன் வாங்குறதுக்காக உக்ரைனுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த தகவல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பிரான்ஸோட சோல்ஜர்ஸ் உக்ரைனுக்குள்ள போயே தீர்வாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த மால்டோவால இருக்க இந்த டிரான்சிஸ்டியாவும் சரி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புதுசாக ஒரு நாடு உருவாகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோசியான்னு சொல்லப்பட்டு வருது. அவங்களோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மால்டோவால இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அங்கே பிரசிடென்ட் தனியாக இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ரஷ்யாவுக்கு போய் விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து உதவி கேட்டு வந்துக்கிறாங்க. ரஷ்ய அதிபரும் உதவுறேன் அப்படின்றதோட சொல்லியிருப்பார் போல கமிட்மெண்ட்டு. இதனால அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் போட்டுக்கிறாங்க மால்டோவா தரப்புலேருந்து. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்க போகுது. அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையாவது இதுக்கு மேலே கண்டினியூ ஆகும். உக்ரைனுக்கு எப்படியாவது சீஸ்ஃபயர் போடணும், அப்படி இல்லையா உக்ரைனோட பிரச்சனை முடிகிற மாதிரி இருக்கும்போது இந்த மால்டோவா பிரச்சனையை பெருசாகணும். பாருங்க, வந்துட்டாங்களா ரஷ்ய அதிபர் வந்து மால்டோவுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறதோட சொல்ல வைக்கணும் இல்லையா. அவங்கள வந்து கெட்டவங்களாம் சித்தரிக்கணும். மக்கள் எல்லாரும் வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அந்த கனவு போட்டியை தகர்க்கணும். ஏன்னா அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரஷ்யா ஏதாவது தப்பு பண்ணிடுமா, ரஷ்யா ஏதாச்சும் தப்பு செய்யணும் அப்படிங்கிறதான் எல்லாரும் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம பல பதிவில் இதை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அதுக்காக இந்த கருங்கடல இருக்கக்கூடிய ஷிப்புகள்லாம் அடிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு ஏதாவது பயங்கரமான ரெஸ்பான்ஸ் தருவாங்க, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலாம். அந்த ஷிப் அடிக்கும் போது இதுக்கான காரணங்கள் தான். அதாவது ஜெர்மனி தரப்பு வந்து ஆடியோ லீக் ஆகும்போது அப்போ பிரிட்டனோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து உக்ரைன்ல இருந்து உக்ரைனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி டேரக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு. நார்மலா ஒரு அதிபர் இது போல விஷயத்த கேட்டா அப்ப என்ன எங்க மேல போர் தொடுத்துட்டீங்களா அப்படின்னு கோவப்பட்டு விளக்கம் கேட்டு யூகே கிட்ட யூகே மேல போர் தொடுக்கணும்.
அவர் ஏதாவது ஒரு தப்பான மூவ் செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மேற்குலக நாடு. ஆனால் எல்லா டைமும் டியூப்லைட்டாக கிடைச்சது, அவங்களுக்கு குண்டு பல்ப் கிடைச்சிருது, பல்பாக வாங்கி வச்சுக்கிறாங்க, அப்படியே மூக்கு அறுந்து கீழே வந்து உடஞ்சிருது. எல்லாத்துக்கும் கூலாக ரொம்ப சிம்பிளாக களத்தில் மட்டும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, இந்த பதிவு பிடிச்சதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியாக உதவியாக இருக்கும். எனக்காக இந்த உதவியை செய்வீங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இதே போல் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப். பை.